Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டார்ட் அப் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் ஒருத்தர் நம்மட்ட கேட்டிருந்தாரு. அவருக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல என்ன ப்ராப்ளம்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும். இங்கிலீஷ் ஹிந்தி இது ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் தான். தமிழில் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் பண்ணாம தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டைப்பிங்கில் வர நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாய்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி டைப்பிங்கில் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போர்டுக்குள்ளே போயிடுங்க. எடிட் ஸ்டுடியோ கொடுத்து டாஸ்போர்டு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணணும். இது மை டாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அடுத்தது நம்ம செக் அந்த 3 செகண்ட்குள்ளே யூஆர்எல் காட்டணும்ல, அதனால் வந்து கஸ்டம்ஸில் போய்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு இதுதான் மை சேனலோட யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடணும். ஓகேங்களா? 3 செகண்ட்குள்ளே அது என்னென்னா ஒரு 30 செகண்ட்குள்ளே 30 வினாடிக்குள்ளே காட்டணும்னு சொல்லி ரூல் இருக்கும். அந்த ரூலோட எப்படி பார்த்தேன்ன்றது நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. மை யூடியூப் சேனலோட ப்ராப்ளம் இதான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கண்டென்ட்டாக அந்த கண்டென்ட்டை பற்றி பேசணும். டைட்டில் என்ன டைட்டிலில் கொடுத்துருக்குன்னா இட்ஸ் மூவி ஆடியோ இஸ் பட் வீடியோ இஸ் மை ஓன், திஸ் ஓன் ஆடியோ இஸ் ஃப்ரம் இமேஜ் பட் வீடியோ இஸ் மை ஓன் and created enter video using Filmora video editing software, this video is my own content. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் வீடியோ, பட் ஆனால் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மியூசிக்கு பாட்டு வந்து இது சினிமாவோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். அது எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறது தான் அதேமாரி தான் எல்லா கண்டென்ட்டும். பட் எனக்கு இங்கிலீஷில் தெரியலன்றது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டைப்பிங்கில் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட கண்டென்ட் என்ன அப்படின்றத இந்தமாரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான். ஒரு கண்டென்ட் விடாமல் எல்லா கண்டென்ட்டை பற்றி நம்ம சொல்லணும். அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் திஸ் வீடியோ இஸ் இது மை ஓன் வாய்ஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து அதோட வீடியோவோட என்ன ஏதோ அதை சொல்லணும். திஸ் ஆடியோ இஸ் மூவி பட் வீடியோ இஸ் மை மேக்கிங் கண்டென்ட் வீடியோ எனி காப்பிரைட் தஸ் டூயிங் எடிட்டிங் த ஃபிலிம்ரோஸ் சாஃப்ட்வேர். இது காப்பிரைட் இஷ்யூ கிடையாது, பட் ஆனால் நான் மேக் பண்ண வீடியோ இது என்னோட வீடியோ இல்லை அந்த மாதிரின்றதை நம்ம இது பண்ணணும். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொண்டும் அதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பேச தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து அப்படியே பேசி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னும் போது இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம இது பண்ணோம். இல்லை சார் எனக்கு இதுவும் தெரியல எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பேசி கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் நம்ம ஒன்றுனா ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்கும் பேசி அதை காப்பி பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் டைப் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் காமெடி வீடியோ இஸ் மை ஓன் வீடியோ நோ ப்ராப்ளம், இட் இஸ் மை ஓன் கிரியேட்டிவ் அண்ட் ஓன் கண்டென்ட் மை ஓன் கிரியேட்டிவ், நானாக ஓனாக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் தான் ஃபுல் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல் மேக்கிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷு இல்லை ஹிந்தி இந்த 2 இதில் தான். பட் இது எப்படி இது பண்ணுறன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? எடிட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டையும் கிளிக் பண்ணி அந்த கண்டென்ட்டோட என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன இது பண்ணோம் அப்படின்னு கொண்டு போகலாம். இது பாருங்கள், மை ஓன் கண்டென்ட் ஆடியோ இஸ் நோ ஆல்பம் சாங் நியூ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் கேமரா எடிட்டிங் மை செல்ஃப், என்னோட இது. ஓகேங்களா? இந்த எடிட்டிங்கு கேமராமேனு எல்லா இதுவுமே என்னோட இது நான் ஃபிலிம்ரோஸ் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண சாஃப்ட்வேர். பட் இது ஆடியோ வந்து ஒரு ஆல்பம் சாங்கு, பட் ஆனால் இது நோ காப்பிரைட் இஷ்யூ. ஓகேங்களா? மை ஓன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இங்கிலீஷில் தான். ஓகேங்களா? அந்த தான் இந்த டைப்பிங் இஷ்யூ. என்னென்ன டைப்பிங் இதில் வருது அப்படின்னா இங்கிலீஷில் பேச தெரியலன்றதுக்காக நான் வந்து அந்த வீடியோவோட இதுவை வந்து ஃபுல் வியூவை நான் அதிலே உங்களுக்கு டைப்பிங்கில் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளோட அந்த என்ன இதுவோ அதை இந்த மாதிரி காமிச்சிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பட் தமிழில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிடும். தமிழில் எக்காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. ஒன்று ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அப்படி 2ம் தெரியலன்னும் போது இந்த மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட் அந்த வீடியோவோட என்ன இதோ அதை ஃபுல்லாக நம்ம தமிழில் இது பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி டைப்பிங் லிஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அப்பீல் பண்ணி இது பண்ணும்போது நம்ம கிளைம் ஆகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அப்பீல் வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஒரு வீடியோ விடாமல் எல்லா வீடியோவுக்கும் மேக் பண்ணணும். அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 5 நிமிஷத்துக்குள்ளே இருந்து அதை வந்து மேக் பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி மேக் பண்ணுறதான் மேக் பண்ண வீடியோ எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள். பட் ஒரு வீடியோ விடாமல் நீங்கள் ஒரு 30 கண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் 30 கண்டென்ட் இது பண்ணுங்கள். ஏன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் எதெல்லாம் நம்ம இருக்கோ அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிடுங்க. ரீயூஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்ற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரீயூஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும். இப்படி தான் நம்ம அப்பீல் வீடியோ வந்து எடுக்கிறது. ஒரு வீடியோ கண்டென்ட் எல்லாத்தையும் விடாமல் நம்ம எல்லாத்தையும் நான் வந்து பேசி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இதுன்றதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுத்து இது பண்ணிக்கணும். ஓகே? லாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா
almost deleted by user content will be update any video other than own content. Please kindly request to fix problem. Please help me sir. ஓகேங்களா, இவ்வளோ தான். இதை வந்து மேக் பண்ணியாச்சு. மேக் பண்ண வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மேக் பண்ணுற வீடியோவில் தான். அதுக்கு அடுத்தது மேக் பண்ண வீடியோவை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. நான் சொன்ன ப்ராப்பர்ட்டியில் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டுங்க. ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து கண்டென்ட்டில் போய்ட்டு முன்னாடி மேலே அங்கே கிரியேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எப்படி வந்து நம்ம வீடியோவை ஆட் பண்ணுறதுன்னு செக் பண்ணுங்கள். பட் நான் ஆல்ரெடி அன்பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, கிரியேட்டிவில் போய்ட்டு அப்லோடு யுவர் வீடியோ கொடுத்து செலக்ட் ஃபைல் கொடுங்க. செலக்ட் ஃபைல் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரியூசர் கண்டென்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணவே இந்தமாரி வந்துடும். இதில் வந்து யூடியூப் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பட் ஆனால் அது என்ன இருக்கணும் விசிபிலிட்டியில் அன்பிளேலிஸ்ட் அப்படின்றதுல இருக்கணும். ஓகேங்களா, ப்ரைவேட்டில் பப்ளிக்லேயே இருக்கக்கூடாது, அன்லிஸ்ட்டில் இருக்கணும். அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு அதில் கிளிக் பண்ணால் இந்தமாரி வரும். இதில் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா, வீடியோவோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம திரும்ப யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டுங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே மானிட்டரேஷன் இருக்குல்ல, அந்த மானிட்டரேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வரும். இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பீல்னு சொல்லி காமிக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டார்ட் அப்பீலில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப்பீல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை ரூல்ஸ் படி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த ரூல்ஸில் எப்படி இருக்கோ அதேமாரி தான். பட் நான் எப்படி மேக் பண்ணுற வீடியோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டுக்குள்ளே யூஆர்எல் இருக்கணும். அந்த வீடியோ வந்து ஃபீட்பேக் எல்லாத்தையுமே சொல்லணும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கின்றது முதல் கொண்டு சொல்லணும். எடிட்டிங் பண்ண சாஃப்ட்வேர் முதல் எல்லாத்தையும் வீடியோவோட கண்டென்ட் ஃபுல்லாக சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டாவது இதில் இருக்கிறதுல வந்து வீடியோ யூஆர்எல் இருக்குல்ல, இப்போ நம்ம காப்பி பண்ண பாருங்கள் யூஆர்எல், அந்த வீடியோவோட யூஆர்எல் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா, நம்ம ரிவ்யூஸ் அன்லிஸ்ட்டில் போட்ட யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பீல் ஆகும். இது என்ன 14 days. ஓகேங்களா, வில் ரிசீவ் த அப்பீல் கெட் பேக் வில் 14 days. ஓகேங்களா, 14 days 14 நாள் வரைக்கும் ரிவ்யூவில் இருக்கும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டரேஷன் வந்து ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேனலில் வந்து டிஸ்கஷனில் போவோம். 14 சேனல் அப்டேட் இருக்கும். அது வரைக்கும் அண்டர் ரிவ்யூவில் வந்து நம்ம சேனலில் வந்து வச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா, மானிட்டரேஷன் எலிஜிபிள் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணி அப்பீல் பண்ணோன்னா நமக்கு வந்து அண்டர் ரிவ்யூவில் வச்சு 14 daysக்குள்ளே நம்ம என்ன ரிசல்ட்டோ நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிவ்யூஸ் கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது, ரிவ்யூஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.